ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி உன் வசந்த கால வாழ்க்கையை தொடங்கி வைப்பதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் என் வார்த்தைகளை அவமரியாதை செய்யாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல தயாராக என்னை நோக்கி ஓடிவா. உன் கர்மாக்களை எல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்வில் உன்னை கொடிகட்டி பறக்க வைக்கப் போகிறேனே என் செல்லமே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இனி நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் என்னை நோக்கி ஓடிவா. பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் மற்ற பக்தி என்றால் என்னவென்றே தெரியாத மனிதர்களாகவும் இருப்பவர்கள்தான் துன்பப்பட வேண்டுமே தவிர, என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் துன்பத்தை உனக்கு நிரந்தரமாக ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். இனிமே பாரு, என்னை சரணாகதி அடைந்த உன் வாழ்வில் மிக பெரிய முன்னேற்றத்தையும் பொக்கிசமான வாழ்க்கையும் பெறப்போகிறாய். உன் கண்களின் எதிராக, உனக்கு எதிராகவே தான் இந்த வராகியம்மா நான் எப்போதும் இருக்கேன். நீ திரும்பும் திசையெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நான் தான் கொடுத்தேன்னு நினச்சி அதை வச்சுக்கிட்டு திருப்தியாக மகிழ்ச்சியாக வாழப்பாரு. உன்கிட்ட எது இல்லையோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமே எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. நீ புண்ணியம் செய்வதற்கான பலன்களை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கப் போகிறாய். யாராவது ஒருத்தர் பசின்னு கேட்டு வந்து நின்னாங்கன்னா அவர்களை அரவணைத்து அள்ளி கொடுக்க தயாராகு. உன்னை நோக்கி வருகிற எல்லாமே என் கைகளிலிருந்து தான் உன்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அதை எதிர்நோக்கி அதை கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் உன் வாழ்க்கையவே தீர்மானிக்கப் போகுது. உன் வாழ்வில் முக்கியமான காலம் இந்த நிகழ்காலம் மட்டும்தான். இந்த நிகழ்காலத்தை எழுதக்கூடிய எழுதுகோளாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்கலாம். அது உன் தப்பு கிடையாது. உனக்கு என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டிருந்ததோ அதன்படி தான் எல்லா விஷயங்களும் நடந்தது. ஆனால் முடிந்தது முடிந்து விட்டதல்லவா. இனிமே அதை நினச்சி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே. நடந்து முடிந்ததைகளை மறந்து கடந்து வந்துவிடு. உன்னுடைய எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பது போல நடக்காது என் செல்லமே. இந்த நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் அல்லவா. இதன்படி நீ செய்யக்கூடிய செயல்களை வச்சுதான் உன்னுடைய எதிர்காலம் என்பது தீர்மானிக்கப்படும். நீ பயப்படாமல் இரு. உன் இதயத்திற்குள் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையை அழகானதாய்த்தான் மாற்றி அமைப்பேன். நீ உன் வாழ்வை சிறப்பாய் வாழப்போகிறாய். மனிதன் கூட்டத்தில் நிற்கும் போது எப்படி வேணாலும் இருந்துடலாம். ஆனால் தனியாக நிற்கும்போது தனித்துவமாய் சிறப்பாய் நிற்பது தானே கடினம். நீ எப்போதும் தனித்திறமையோடும் தனித்தன்மையோடும் உன் விஷயங்களை மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வகையிலும் உணர்த்தக்கூடிய வகையிலும் சிறப்பாய் தலை நிமிர்ந்து நில். என் அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கப் போகுது. என்னுடைய எல்லா செயல்களையும் சக்திகளையும் உனக்காகவே நான் கொடுக்கப் போகிறேன். நான் ஆணையிட்ட விதத்திலேயே இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நிகழப்போகுது. உன் மன பாரத்தையெல்லாம் என் மீது போட்டுவிட்டு நிம்மதியாயிரு. உனக்கான லட்சியத்தை நோக்கி நீ போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் நான் இருப்பேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன் வாழ்க்கையின் இறுதி கட்டமே மாயையாக இருக்கிறதே. என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலையே நினச்சி தவிச்சுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். நம்பிக்கையும் பொறுமையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. நொடிப்பொழுது போதுமேன் செல்லமே. அனைத்தையும் அனைவரும் அதிசயிக்கத்தக்க வகையில் இந்த வராகியம்மா நான் மாற்றிடுவேன். நீ மகிழ்ச்சியான மனநிறைவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் உனக்காக நானும் நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். வராகியம்மாவே கதி, எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வார் என நீ என் மீது எப்போது முழு நம்பிக்கை வைக்கிறாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வின் எல்லா சுக துக்கங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என் செல்லமே. நிராகரிப்பும் அவமானமும் உதாசீனமும் உன் வாழ்வில் வரத்தான் செய்யும். இது எல்லாமே நீ வச்சிருக்க உண்மையான அன்புக்கு உனக்கு கிடைக்கும் பரிசுகளா என நீ வேதனைப்படாத. நல்லவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் இது எல்லா கஷ்டமும் வந்தாலும் அதை பொறுமையாய் அமைதியாய் நீ ஏற்றுக்கிட்டினா உன் அன்பின் வலிமை அதிகமாகி உன் குணம் மற்றவர்களுக்கு புரிந்து உன்னை தேடி எல்லாரும் வர ஆரம்பிப்பார்கள் என் செல்லமே. நீ கேட்டபடியே உன் வாழ்க்கையை அழகாய் நான் அமைச்சு தருவேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் கூட நான் உனக்கு தரப்போகிறேன். நீ நல்லா இருப்ப. உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைகளாய் நடக்கும். நீ செய்யக்கூடிய வேலையில் உனக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் இடையூறுகளும் இருந்தாலும் உன் கடின உழைப்பு நிச்சயம் வீணாய் போகாது.
உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைத்தே தீரும். உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நான் வடிவமைப்பதால் தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது என்பதை புரிந்துகொள். பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. உன்னை பயன்படுத்திட்டு அவங்க தேவை முடிஞ்சவனை தூக்கி எறிந்தார்கள் அல்லவா, அவர்களும் ஒரு நாள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படுவார். காத்திரு, மகிழ்வதற்காக அல்ல, அவர்களை மன்னிப்பதற்காக. ஏன்னா நீ என் குழந்தை அல்லவா. உனக்கு கெட்டது நினச்சவங்களுக்கும் கேடு செஞ்சவங்களுக்கும் நீ திரும்ப கெடுதல் நினைக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். நான் நிரந்தரமாக உன் அருகிலேயே இருக்கப் போகிறேன் என்பதை எப்போது உன் மனம் நம்ப ஆரம்பிக்கிறதோ அப்போதே உன் மனம் என்பது வேகமெடுத்து உன் உணர்ச்சிகள் எல்லாம் தாமாகவே பலமிழந்து போய் எல்லா விஷயங்களும் நல்லதாய் சிறப்பாய் நடக்கத் தொடங்கிவிடும். காலப்போக்கில் உன் மனம் எல்லா சிக்கல்களிலிருந்தும் விடுபட்டு சிகரத்தை நீ தொட்டு விடுவாய் என் செல்லமே. இங்கு துன்பமோ இன்பமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத மட்டும் உறுதியாக புரிஞ்சுக்கோ. இன்பங்களும் நல்ல விஷயங்களும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடக்கும்போது வாழ்க்கையை அனுபவிச்சுக்கோ. துன்பமும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரும்போது வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனுபவங்களை கற்றுக்கோ. எதுவுமே ஒரு விஷயங்கூட இங்கே வீணானது கிடையாது. நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை காப்பதும் கை தூக்கி விடுவதும் என்னுடைய தலையாய தொண்டு என்பதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. மனம் தெளிவோடும் மனநிறைவோடும் இருக்கும்படி நீ மட்டும் உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. எது நடக்காது என தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடத்தி முடிக்காமல் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கோ அதை யாராலும் தடை செய்யவும் முடியாது என் செல்லமே. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலை, இதுதான் சத்தியம். கொஞ்சம் பொறுமையாக மௌனமாக இரு. உனக்கான ஒரு விஷயத்தை யாரோ ஒருவர் நிராகரிக்கிறாங்கன்னா அதை விட மேலான ஒன்றை உனக்காக நான் தருவேன் என நம்பு. உனக்கு நான் கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன். இனி உனக்கு கிடைப்பதெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாய் உன்னை வந்து சேரும். எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் வராகியம்மா வஜ்ரகோசம் தாயே என என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. என் நாமத்தை சொல்ல சொல்ல நானும் மிக ஆனந்தத்தோடு அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நான் எவ்வளவு ஆனந்தம் அடைகிறேனோ அதைவிட ஆனந்தத்தை நிச்சயமாய் உனக்கு அள்ளித்தருவேன். உன்னை விட்டு என்றும் எப்போதும் நீங்காத உறவாக இந்த வராகியம்மா நான் இருக்கத்தான் போகிறேன். என்னுடைய கருணை மலையை உன்மீது பொழிந்து நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் நான் வழிகாட்டலாய் இருப்பேன். உன் வாழ்க்கையில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பனே தவிர உன்னை ஒருபோதும் வேதனையில் வீழவிட மாட்டேன் என் செல்லமே. கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் செய்து காட்டுவேன். ஆனந்தத்தை ஆள தயாராக காத்து கொண்டிரு. அற்புதங்கள் எல்லாமே நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, மனிதர்களில் நிறைய சொந்தங்களும் உறவுகளும் இருப்பாங்க. ஆனால் அதில் நல்லவர்களும் உண்மையாக இருப்பவர்களும் ஓரமாக இருப்பாங்க. ஆனால் நல்லா நடிக்கிறவங்கள எல்லாரும் பக்கத்திலே வச்சு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நடிக்க தெரியாதவர்கள் தூரமாக இருந்து கஷ்டப்படுவார்கள். இதுதானே இன்றைய உறவுகளின் உண்மையான நிலை. உன்னை ஒதுக்கியவர்கள் சீக்கிரமே உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும்படி நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். உன் வேலையிலும் தொழிலிலும் கல்வியிலும் குடும்பத்திலும் நீ சந்தோஷமாய் முன்னேறி வருவதற்கான வழிகளை நான் காமிக்கிறேன். நீ ஒருபோதும் யாரிடமும் கையேந்த நான் விட்டுவிட மாட்டேன்.